இன்றைய இதமான காலை தென்றதில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 62, குறள் எண் 611. ஆள்வினை உடைமை. ஆள்வினை உடைமைனா முயற்சி உடைமை. அருமை உடைத்து என்று அசாமாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தம் சிறுமை நோக்கே நாம் இவ்வினை முடித்தல் அருமையுடைத்து என்று கருதி தளரா தொழிக, அது முடிதற்கேற்ற பெருமையை தமக்கு முயற்சி உண்டாக்கும் என்கிறார். என்ன அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்க. 1.25 வழியில் அருமை பெருமை முயற்சி, அருமை பெருமை முயற்சி உடையது. உண்மையிலேயேங்க தெய்வப்புலவர் திருவள்ளுவருக்கு இணையான ஒருவரை இதுவரையும் நான் பார்த்ததில்லை, இனிமேலும் நான் பார்க்க போகிறதில்ல. ஒன்றும் மாற்றம் கிடையாது. என்னுடைய வாழ்நாளில் நிச்சயமாக இனிமேலும் இப்படி ஒருவரை பார்க்க முடியாது. அதற்கு உதாரணத்தையும் சொல்கிறேன். கவிஞர் கண்ணதாசன் பிறந்த ஊர் காரைக்குடிக்கு அருகிலே உள்ள சிறுகூடல்பட்டி. அவருடைய ஆரம்பத்திலிருந்தே அவருடைய எண்ணம் கதை எழுத வேண்டும் என்பதுதான். அதனால் அவருக்கு வேறு என்ன வேலை பார்க்கணுன்ற ஒரு எண்ணமே இல்லை, கதை எழுத வேண்டும் அப்படின்ற ஒரே எண்ணத்திலே அவர் இருந்தார். அதனால் புகைவண்டியில் ஏறி சென்னை நோக்கி சென்றார். சென்னையில் அவருடைய உறவினர் வீட்டில் இருந்து கொண்டு சில சுற்றி வேலைக்காக, கதை எழுதுவதற்காக திரைப்படத்துறையிலே முயன்று பார்த்தார். ஆனால் முடியவில்லை. உடனே என்ன செய்தார்னால், எத்தனையோ நாட்கள் பசியாலும் பட்டினியாலும் துடித்திருக்கிறார். சரி, இனிமேல் நாம் அப்புறம் கடைசியாக மாடர்ன் தியேட்டர் சேலத்தில் இருந்து கடிதம் வந்திருக்கு. நீங்கள் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் மாத சம்பளம் தரோன்னு சொல்லிட்டு அங்கே கதை எழுதி இருக்கிறார். அது நல்லா இருந்தவுடன், அவருடைய கதை நன்றாக இருந்தவுடன் மேற்கு வங்கத்தில் இருந்து அவருக்கு அழைப்பு வந்தது. நீங்கள் எனக்கு எங்கள் படத்திற்கு பாட்டு எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அங்கே போயிருக்காரு, பாட்டு எழுத அவர் நினைத்தது கதை எழுத வேண்டும் என்று. அவர் அங்கு போன உடனே பாட்டு எழுத வேண்டும், திரைப்பட பாடல் எழுத வேண்டும். அந்த கவிதை வரிகளை, திரைப்பட பாடலுடைய கவிதை வரிகளை வர்ணித்தவுடன் அந்த பாட்டு பிரபலமாக ஆகிவிட்டது. அதற்கு பின் சென்னையில் அவர் மீண்டும் படத்துறையில் புகுந்து, திரைப்படத்துறையில் புகுந்து பல பாடல்களை எண்ணி அவருடைய மனத்தினுடைய எண்ணம் துளிர்விட்டு மலர்ந்தது என்றால் மிகையாகாது. ஆனாலும் கடைசி வரை தன்னுடைய பாடல்களை பாடிக்கொண்டே இருந்தார். கடைசி பாடல் கண்ணே கலைமானேன்னு ஒரு பாடல் தான், அற்புதமான பாடல். கண்ணே கலைமானே என்ற ஒரு பாடல். அந்த பாடலோடு அவருடைய வாழ்க்கை முடிவு பெற்றது. அதாவது எதுக்கு சொல்கிறேன் என்றால், முயற்சி வேண்டும். அந்த முயற்சி இருந்தால்தான் கவிஞர் கண்ணதாசன் காரைக்குடிக்கு அருகிலே சிறுகூடல்பட்டியில் இருந்து அங்கு சென்றிருக்கிறார், ஒரு திரைப்படத்துறையில் புகழ்ந்து இருக்கிறார் என்றால் மகிழத்தக்க விஷயம். நெகிழ்ச்சி அடைய வைக்கிறது. நம்ம எல்லாம் நெகிழ்ச்சி அடைய வைத்தது, அப்போதும் நெகிழ்ச்சி அடைய வைத்தது, இப்போதும் நெகிழ்ச்சி அடைய வைத்து கொண்டிருக்கிறது. நான் என்ன செய்வேன் என்றால், இரவு படுக்க போவதற்கு முன் கவிஞர் கண்ணதாசனினுடைய பழைய பாடல்களை சுசீலாவின் குரல்களினாலும் ராமமூர்த்தி விஸ்வநாதனுடைய இசையாலும் கேட்காமல் படுக்க மாட்டேன். அந்த அளவுக்கு அற்புதம். அரை மணி நேரம் அதை கேட்டால் தான் என்னுடைய மனம் மகிழ்ச்சி அடையும். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு கவிஞர் கண்ணதாசன். அவர் வனவாசத்திலே இதை நான் படித்தேன். அதற்கு பின்னாடி அவர் 10 நூல்கள் எழுதியிருக்கிறார். சிறு சிறு நூலாக 10 வேலியும்.
அதாவது அதனுடைய நூல்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த 10 நூல்களையும் படித்தோம்னா அதில் வந்து மதத்தை பற்றி இப்போ தலைப்பு போட்டுட்டார். அது இல்லைன்னு வச்சுருங்க, அந்த நூல்கள் இதை விட எல்லா மதத்திலும் வாங்கி படித்திருப்பாங்க. அவ்வளோ அற்புதமான நூலுங்க. நான் அந்த 10 வேளையுமே கிட்டத்தட்ட 3 தடவை படிச்சிருக்கேன். அவ்வளோ அற்புதமான நூல். கவிஞர் கண்ணதாசனை மறக்க முடியாது. அதாவது அவர் பாடியே சொல்லியிருப்பார். என்ன சொல்லுவார்னா, அதாவது எந்த மனிதனுக்குமே எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்று அவர் பாடியிருக்கிறார், அவர் எழுதியிருக்கிறார். அதேதான் இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. காரணம், எந்த நிலையும் அவருக்கு இப்போ நான் வந்து பார்க்கையில் கண்ணதாசன் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. திரைப்பட நடிகர்கள் அது வேற. ஆனால் அந்த பாடல் வந்து நம்ம ரசித்து கேட்கும்போது கண்ணதாசனை பேசிக்கிட்டே இருக்கோம், கண்ணதாசனுடைய புகழை பேசிக்கொண்டே இருக்கிறோம். அதுதான் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொன்ன ஒரு கருத்து. ஒரு குறளுக்கு தகுந்த மாதிரி கவிஞர் கண்ணதாசன் பாடியிருக்கிறார். அடுத்து ஒரு அதிகாரத்தையும் பார்த்துரும். அதிகாரம் 62, குறள் எண் 620, ஆள்வினை உடைமை. இதே அதிகாரத்தில் ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது உயற்றுபவர். அதாவது தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பயனை விளக்குவதாய ஊழினையும் புறங்காண்பர் அவ்விளக்கிற்கு இழையாது வினையை தாழ்வுற முயல்வார் என அற்புதமாக ஒன்றரை வரியில் முயற்சியை எப்படி சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்களா? ஆள்வினை உடைமைனா முயற்சி செய்தல். அதான் உதாரணத்திற்கு மறைந்த கவிஞர் வாலி அவர்கள் திரைப்படத்துறையிலே கவிதை எழுத வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் அவரிடம் இருந்தது. அந்த ஆர்வத்தினால் அவர் சென்னை சென்றார். சென்னை சென்று தேடி தேடி அலைந்தார், வாய்ப்பு கிடைக்கவில்லை. அவருடைய எண்ணங்கள் அப்படியே பிரதிபலிக்குது பாருங்கள். எண்ணம் அதாவது எண்ணிய எண்ணத்தின்படி அவள் நினச்சி வாழ வேண்டும் என்று நினைக்கிறார். காரணம், ஆரம்பத்திலேயே நம்ம கவிதை எழுதுகிறார். அந்த கவிதை பாடல் இதில் சினிமா துறையில் வர வேண்டும், திரைப்படத்துறையில் வர வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையில் அவர் போய் சென்னையில் வேலை தேடுகிறார். கிடைக்கவில்லை. அப்போது சரி மீண்டும் திருச்சிக்கே செல்வோம் என்று ஒரு மனம் தளர்ந்து திருச்சியை நோக்கி பஸ் ஏற போகையில் ஒரு பாடல் கேட்கிறது. மயக்கமா கலக்கமா தயக்கமா என்ற பாடல். அந்த பாடலை கேட்டவுடன் கண்ணதாசன் எழுதிய பாடல். அந்த பாடலை கேட்டவுடன் அவருடைய மனமாற்றம் ஏற்பட்டது. வாழ்க்கையில் நிச்சயமாக பல இடையூறுகள் இருந்தாலும் நான் ஒரு திரைப்பட கவிஞனே ஆகிவிடுவேன் என்று சென்னையிலே இருந்து விட்டார். பஸ் ஏறலை, சென்னையிலே இருந்து பல பாடல்களை எழுத ஆரம்பித்தார். அவர் முதலில் கற்பகம் என்ற படத்தில் பாடல் எழுதினார். அதற்கு பிறகு எம்ஜிஆர் படங்களிலே எல்லாமே அவர்தான் பாடல். எங்கள் வீட்டு பிள்ளைன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அந்த படம் 100 நாளைக்கு மேலே ஓடிய படம். அந்த படத்தில் அவர் எழுதிய பாடல்தான் பிரபலமாக இருந்தது. நான் ஆணையிட்டார் என் நிறைய பாடல்கள் சொல்லிகிட்டே போகலாம். அந்த பாடல்கள் எல்லாமே அவர் எழுதியது. அது மட்டுமல்ல, புதிய பூமின்ற ஒரு படத்தில் இப்படி அதாவது புரட்சிகரமான பாடல்களை எல்லாம் அவர்தான் எழுதினார். அவர் எழுதி பாடிய பாடல்கள் தான். ஏன்னா ஒரு சமயத்தில் கவிஞர் கண்ணதாசனுக்கும் எம்ஜிஆருக்கும் மாறுபட்ட கருத்து ஏற்பட்டது. அதனால் ஆனால் இவரே சொல்லியிருக்காரு. இது நான் சொன்னது கவிஞர் வாலி சொன்னது. அவர் சொன்னதான் நான் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அவர் இப்படி சொன்னார். கவிஞர் வாலி கண்ணதாசனுக்கும் அவருக்கும் இது ஏற்பட்ட உடனே அவர் ஃபுல்லாகவே அவருடைய பாடலை கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப திருப்தி வந்திருக்கு எம்ஜிஆருக்கு. தொடர்ந்து அவர் எம்ஜிஆர் பாடல்களுக்கு திரைப்பட பாடல்கள் எழுதி கொண்டே இருக்கிறார். அவர் அந்த அளவுக்கு முன்னேறியவர். காரணம் முயற்சி. அந்த முயற்சிக்கு காரணமே கவிஞர் கண்ணதாசனின்
இப்பவும் நீங்கள் கேட்டு பாருங்கள். நான் தினந்தோறும் கேட்டுக்கொள்கிறேன் அந்த பழைய பாடல்களை கேட்டுக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே இருக்கேன். மயக்கமா கலக்கமா தயக்கமா என்ற பாடல் அற்புதமாக இருக்கும். அந்த பாடலை கேட்ட உடனே ஒவ்வொருவனுக்கும் நிச்சயமாக நாம் முயற்சி செய்து வாழ வேண்டும், நன்றாக வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வரும். அதனைத்தான் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் உணர்த்துகிறார். முயற்சி ஆழ்வினை உடைமை இல்லைன்னா, முயற்சி இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. ஒரு மனிதன் முயன்றால் நான்க முடியாதது எதுவுமே இல்லைங்க. முயற்சி செய்ய வேண்டும். அடுத்து ஒரு குறளையும் பார்ப்போம். பொறியின்மை யார்க்கும் பழி என்று அறிவு என்பது ஆழ்வினை இன்மை பழி. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பயனை தருவதாகிய விதி இல்லாமை ஒருவருக்கும் பழியாகாது, அறிய வேண்டும் அவற்றை அறிந்து வினை செய்யாமலே பழியாவது என்கிறார். உதாரணத்திற்கு இதை பாருங்கள், என்ன அருமையாக சொல்லியிருக்க. ஆழ்வினை உடைமை தான் இந்த அதிகாரமும், முயற்சியுடையது தான், அறிவு தான், அதை தான் இதிலையும் சொல்லியிருக்காரு. உதாரணத்திற்கு வணக்கத்திற்கு உரிய கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் திரைப்பட பாடல் எழுதி புகழுக்கு வந்த காலத்தில் 1987 நான் பெரியகுளத்திலே பணியாற்றினேன். கவிப்பேரரசு வைரமுத்துவினுடைய ஊர் வடுகப்பட்டி. அதனால் பெரியகுளத்திலே அவருக்கு பாராட்டு விழா பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. நான் அதை நின்று தான் கேட்டேன், உட்கார்ந்து கேட்கறது கூட இடம் இல்லை, அந்தளவுக்கு நின்று தான் கேட்டுக்கொண்டிருந்தோம். நிறைய பேர் நின்று கேட்டுருந்தோம். ஆனால் பின் ட்ராப் சைலன்ஸு. அவர் உரையாற்றுகையில் என்னுடைய ஆரம்ப எண்ணமே, ஆரம்ப காலத்தினுடைய இதிலிருந்து என்னுடைய எண்ணம் பிறந்த நாளில், அதாவது நான் பள்ளிப்பருவம் முடித்த நாளிலிருந்து எனக்கு கவிதை எழுத வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. அந்த கவிதையை நான் வீட்டில் சாப்பிட்டு விட்டு அப்படியே ஒரு கால்வாய் இருக்குது, பெரியகுளத்துக்கும் உடையப்பட்டிக்கும் மேலே ஒரு கால்வாய் இருக்குது. அந்த கால்வாயில் போய் உட்கார்ந்துருவேன். கால்வாயில் அமர்ந்து அப்படியே உட்கார்ந்து கிறுக்கிக்கிட்டே இருப்பேன். அவர் கவிதையை கிறுக்கிறதுன்னு சொல்கிறாரு. அந்த அளவுக்கு அவருக்கு என்ன தோன்றுகிறதோ, அந்த சமயத்தில் அவருக்கு என்ன தோன்றுகிறதோ, தனிமையிலே இனிமை காண வேண்டும் என்ற ஒரு பாடல் கூட இருக்கிறது. அது தனிமையிலே இன்பம் காட்டிருக்கார், இனிமை காட்டிருக்கார். அவர் அந்த பாடத்தில் அப்போது அவர் எழுதிய கிறுக்கல் தான் இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் என்னுடைய பாடல்கள். இளையராஜாவினுடைய இன்னிசை, இளையராஜாவின் மியூசிக்கில் இவர் எழுதிய பாடல்கள் ஒளிபரப்பாய் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் அவர். அப்படியே பின் ட்ராப் சைலன்ஸுங்க. ஏன்னா அவங்க ஊருக்காரர் இல்லையா கவிப்பேரரசு வைரமுத்து. ஆனால் இன்னும் ஒன்றையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். அவர் இறைபக்தி இல்லாதவருங்க. நான் ரொம்ப இறைபக்தி உள்ளவன், அதில் கொஞ்சம் என் திருச்செந்தூர் முருக பக்தன். அவர் இறைபக்தி இல்லாதவர். அவர் சொல்கிறாரு, நான் இறைபக்தி இல்லாதவனாக இருந்த போதிலும், இங்கே ராஜா முத்தையா மன்றத்தில் 10 வருடங்களுக்கு முன்னாடி இறைபக்தி இல்லாதவனாக இருந்த போதிலும் எனக்கு தெய்வப்புலவர் திருவள்ளுவனுடைய குறள்கள் அனைத்தும் பிடிக்கும். அவருடைய திருக்குறள் தான் என்னை கவிதையை எழுத வைத்தது அப்படின்னு சொல்கிறார் அவர். அதாவது அப்படி சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, நான் திருக்குறளை அவர் உயிர் எழுதி வச்சுருந்தாருக்காரு 10 வருடங்களுக்கு முன்னாடி, அதாவது 7-8 வருஷம் இருக்கும். அவருடைய சாவுக்கு பின் அவரை புதைக்கையில் அவருடைய மார்பில் திருக்குறளை வைத்து புதைக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். என்ன அற்புதமான அவருடைய நிகழ்வு பாருங்கள். இப்போ நான் கூட அது மாதிரி செஞ்சிருவேன். ஆனால் என்னென்னா, எங்கள் சமுதாயத்திற்குன்னு ஒன்று இருக்குல்ல, அதை என்னால் விட முடியல. ஏன்னா அவர் இறைபக்தி இல்லாதவர் முதலே சொல்லிட்டாரு. அதனால் அவர் எதுனாலும் பரவாயில்ல, எனக்கு திருக்குறள் புத்தகம் என்னுடைய மார்பில் வைத்து கடைசி வரை இருக்கணும், அப்படியே என்னையை வச்சு இது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். நம்மளாம் அந்தளவுக்கு இல்லை. முதல்ல எங்கள் சமுதாயத்திலே அப்படி இல்லை. நான் இறை வழக்கத்தை, இறை வழிபாடு உள்ளவன், திருச்செந்தூர் முருகபக்தன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி அதை எழுத முடியும்? எனக்கு உண்மையிலேயே திருக்குறளை யாருக்கு பிடிக்குமோ அவரையெல்லாம் எனக்கும் பிடிக்கும். அற்புதமான குறள். வைரமுத்துவினுடைய
கூட்டம் அவ்வளவு அற்புதமாக இருந்தது. அதை மலரும் நினைவுகளாக அவர் உரையாற்றினார். அந்த உரையை மலரும் நினைவுகளாக உரையாற்றும் போது பின் ட்ராப் சைலன்ஸ்னால் ஆங்கிலத்தில் பின் ட்ராப் சைலன்ஸ்னு சொல்லுவாங்க. தமிழில் அந்த கூட்டத்தில் ஒரு ஊசியை போட்டால் கூட அந்த சத்தம் கேட்காது. அதுக்கு தான் பின் ட்ராப் சைலன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவர் பேசிய விதம் அற்புதமாக இருந்தது. 1987 85 வரையும் நான் 85 கடைசி வரையும் 86 முதல் வரையும் சேலத்தில் பணிபுரிகிறேன். 86 தான் இங்கு வருகிறேன். நான் மதுரை கேட்டால் பெரியகுளத்தில் போட்டாங்க. அதுதான் நடந்தது. எதுக்காக சொல்கிறேன் என்றால், திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரோ அதுபடியே அவரும் கவிப்பேரறிஞர் வைரமுத்துமே வாழ்ந்திருக்கிறார். இன்னைக்கு பாடல்களை ரசித்து கொண்டு இருக்கிறோமே, கவிப்பேரரசனுடைய பாடல்களை இன்றும் ரசித்து கொண்டு இருக்கிறோம். அதனால்தான் சொல்கிறேன், ஒவ்வொரு குறளிலும் ஒவ்வொரு மனிதர்களினுடைய வாழ்க்கை அடங்கியிருக்கும். அது மறுக்க முடியாத உண்மை. நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் பார்ப்போம்.